Hello everyone. இன்னைக்கு நாம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 1 சிவிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா சிவிக்ஸில் மொத்தமாக 3 லெசன் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேர்மில் இந்த 3 லெசனுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசனுங்க. ஸோ நான் ஆல்ரெடி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து 7th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் போட்டிருந்தோம். அதில் வந்து சொல்லியிருந்தோம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன, அதோட பேசிக்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம். அதுலேயும் அட்வான்ஸ்டாக தான் அந்த லெசன் இருக்க போகுது. ஸோ கோயிங் டு தி லெசன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் தான். ஒரு அரசாங்கத்தை எப்படி அமைக்கணும், அதுக்கான நெறிமுறைகள், வழிமுறைகளை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு புக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இட் டெல்ஸ் அபவுட் ஃபண்டமெண்டல் லா, வெஹிக்கிள் ஆஃப் நேஷன்ஸ் ப்ரோக்ரஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆனது பார்த்தீங்கன்னா USA. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சொல்கிறதும் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கு தான். ஸோ எப்படி இதை வந்து மேக் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கின கடைசியில் நம்மளாம் இண்டிபெண்ட்டாக ஒரு கவர்மெண்ட் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு கவர்மெண்ட் அமைக்கணும் அப்படிங்கும் போது நமக்காக ஒரு சட்டங்கள் தேவைப்பட்டுச்சு. அந்த சட்டங்கள் உருவாக்குறதுக்காக ஒரு கான்ஸ்டியூஷன் கமிட்டியை ஃப்ரேம் பண்ணாங்க. அந்த கமிட்டி எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி செட்டப் அண்டர் கேபினெட் மிஷன் பிளான் 1946 செட்டப் பண்ணுறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1946. அதில் மொத்தமாக 389 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 389 மெம்பர்ஸில் 292 மெம்பர்ஸ் வந்து ப்ராவின்சஸ்லேருந்து வராங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து நிறையா ப்ராவின்சஸாக தான் இருந்துச்சு. ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ராவின்சஸை ஸ்ப்ளிட்டாக இருந்துச்சு. அண்ட் 93 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் அண்ட் பலுஷுதீன்லேருந்து 1, மொத்தமாக 389 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த 389 மெம்பர்ஸுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சு அப்படின்னா December 9, 1946 நடந்துச்சு. டெம்பரரி பிரசிடெண்ட்டாக அந்த 389 மெம்பர்ஸ்லேயே ஓல்டஸ்ட்டாக இருந்த டாக்டர் சச்சினானந்தாவை போட்டிருக்காங்க. அவரோட மறைவுக்கு அப்புறம் பிரசிடெண்ட்டாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எந்த பிரசிடெண்ட்டா மீன்ஸ் இந்த கான்ஸ்டியூஷன் கமிட்டிக்கு. இந்த கமிட்டியோட வைஸ் பிரசிடென்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா HC முகர்ஜி அண்ட் VT கிருஷ்ணமாச்சாரியா. பிரசிடென்ட் யாருங்க, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டோட்டலாக எத்தனை செஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா 11 செஷன்ஸ், 166 டேஸ் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் 2473 அமெண்ட்மெண்ட், சட்ட சீர்திருத்தங்கள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டி, அந்த கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்தது. மொத்தமாக கான்ஸ்டியூஷன் கமிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லாருமே இருப்பாங்க. அரசியல்வாதிகள் எல்லாருமே, நாட்டு நலன் சார்ந்தவங்கன்னு எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் அந்த சட்டங்களை எழுதுறது யார் தான் எழுதுவாங்க, ஒரு லாயர்ஸ் தான் எழுதுவாங்க. அதான் டிராஃப்டிங் கமிட்டி. அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்தவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். அவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கூட. நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து December 9, 1946 வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் வச்சாங்க. கடைசியாக எப்போ இதுதான் ஃபைனல்னு சொல்லி அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா November 26, 1949. கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, Jan 26, 1950. இதுதான் ரிப்பப்ளிக் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள்னா அந்த புக்கில் முதல்ல அந்த புக்குக்கான முன்னுரை எழுதுவோம் இல்லைங்களா. நம்ம என்னதான் ஒரு கட்டுரை ஆரம்பித்தாலுமே அந்த கட்டுரையில் என்ன சொல்ல போகிறோங்கிற ஒரு முன்னுரை எழுதுகிற மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயும் ப்ரியாம்பிள் முன்னுரை இருக்குது. அது போக 22 பார்ட்ஸ் இருக்குது, 395 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 8 ஷெட்யூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் எழுதுனப்போ அந்த Jan 26, 1950 அப்போ இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் ஆகி 25 பார்ட்ஸ் இருக்குது, 470 ஆர்டிகல்ஸ் இருக்குது அண்ட் 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஸோ பார்ட்ஸ்னால் என்ன, ஆர்டிகல்ஸ்னால் என்ன, ஷெட்யூல்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு புக் இருக்குங்க, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்ன சொல்கிறதுங்க, சட்டங்கள் சொல்கிறது தானே. அந்த சட்டங்களை தான் நம்ம ஆர்டிகல்ஸ்னு சொல்கிறோம், சரத்து அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இதை 8 ஷெட்யூல்ஸ், இப்போ வந்து 12 ஷெட்யூல் இருக்குது, 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. இதுவுமே இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே குரூப் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டாக எழுதியிருப்பாங்க. அதாவது Chapter 1, Chapter 2ன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி Part 1ல் ஒரு சில விஷயத்தை டீல் பண்ணியிருக்காங்க. அந்த சில விஷயத்துக்கான ஆர்டிகல்ஸை அதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி Part 2, Part 3 மொத்தமாக 12 பார்ட் இப்போ இருக்குது. ஆரம்பித்த போது 8 பார்ட், அதாவது Jan 26, 1950 22 பார்ட்ஸ் இருந்திருக்கு, 8 ஷெட்யூல்ஸ் இருந்திருக்கு. ஸோ பார்ட்னா சொல்லிட்டு நம்ம ஒரு புக்கில் சாப்டர்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஷெட்யூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்கு பின்னாடி அப்பெண்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஏல ஸ்டார்ட் ஆகிறதுலாம் எங்கே இருக்குது, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஷெட்யூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து என்னென்ன ஷெட்யூல்ஸ், என்னென்ன பார்ட்ஸ் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவில் இதை சொல்ல போகிறது கிடையாது. இன்னும் டீட்டெயில்டாக, இன்னும் ஷார்ட்கட் மூலிமா சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு புரியிற மாதிரி.
ஸோ பார்ட் 5 பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் யூனியன் லெவல், அதே பார்ட் 6 பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் ஸ்டேட் லெவல். ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து இந்த பார்ட் 5 கூட இருக்கும். ஸோ இதாங்க பார்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு எல்லாமே என்டையராக ஒரு மனுஷனால் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா முடியவே முடியாது. ஸோ நமக்கு நிறையா இருக்குது, சயின்ஸ், பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியுமானா ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். எப்படி நம்மனா எல்லாமே ஆப்ஷன்ஸாக தான் இருக்கும். நம்ம இது எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படிங்கிற இதில் தான் நம்ம போட முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். கேலிகிராஃபர் யார் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நாரின் ரைசதா. இது வந்து ஃப்ளோயிங் இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, கேலிகிராஃபர் யாருங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன வந்து ஒரு தனித்துவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ரிட்டனில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் ரொம்ப லார்ஜஸ்ட் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். இதில் பார்ஷியலி ஃபிக்ஸ்டாக இருக்கும், பார்ஷியலி ரிஜிடாக இருக்கும். அதாவது சில சட்டங்கள் நம்மளால் சீர்திருத்துக்க முடியுமா இருக்கும், இல்லை மாற்றி அமைச்சிக்க முடியுமா இருக்கும். சில சட்டங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிக்ஸ்டாக எதுவுமே நம்ம அதனால் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட சட்டங்களும் இருக்குது. அண்ட் நிறையா கான்ஸ்டியூஷனில் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் நிறையா சட்டங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிலேருந்து நம்ம பாரோ பண்ணதாக தான் இருக்கும். நம்ம ஓனர் ரிட்டனாக எழுதுறதுக்கு நிறைய பாரோடாக தான் இருக்கும். ஸோ ஃபெட்ரல் சிஸ்டம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு தனியாக பிரிச்சிருப்பாங்க. ரெண்டுக்கும் பவரை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஃபெட்ரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸிலேயே 2 சிஸ்டம் இருக்குது, பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்ஷியல்னு சொல்லிட்டு. நம்ம யூஸ் பண்ணுறது பார்லிமெண்ட்ரி. ஸோ இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக நம்ம இன்னொரு லெசனில் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்தியா ஆஸ் செக்யூலர் சிஸ்டம். செக்யூலர் சிஸ்டம்னா மதசார்பற்ற நாடு. நம்ம நாட்டில் நிறைய மதங்கள் இருந்தாலுமே நம்ம ஒரு மதத்தை மட்டும் ஆதரிக்க மாட்டோம், எல்லா மதத்துக்கும் சேமாக தான் இருப்போம் அப்படிங்கிறதா செக்யூலர் சிஸ்டம் அப்படிங்கிறது. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு முடிஞ்சால் எல்லாத்துக்குமே ஓட்டுரிமை இருக்குது. நம்ம சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், பணம் காசு இதெல்லாம் எதுவுமே கிடையாது, நமக்கு ஓட்டுரிமை இருக்குது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரிங்கிறது நம்மளது வந்து எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலுமே சட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். இந்த ஜுடிஷியரிங்கிறது சுப்ரீம் கோர்ட் எல்லாமே அதான் இட் ஹெல்த் தி மோஸ்ட் பவர், அவங்களுக்கு இருக்க தான் ஜாஸ்தி பவர், அவங்க எதை சார்ந்தும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னா ஒருத்தருக்கும் ஒரு சிட்டிசன்ஷிப் தான், எல்லாத்துக்கும் சேம் ஒரே சிட்டிசன்ஷிப் தான், ஒரே மாதிரியான சிட்டிசன்ஷிப் தான் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு சொல்லக்கூடியது. அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மைனாரிட்டிஸ், அவங்களுக்கு இன்னும் முக்கியத்துவம் ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில். ஏன்னா அப்போ தீண்டாமைகள்ங்கிறது ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வேண்டி நம்ம எஸ்சி எஸ்டிக்கு ஸ்பெஷல் மைனாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பிள், அது போக 22 பார்ட்ஸ், 8 ஷெட்யூல்ஸ் அண்ட் 395 ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரியாம்பிளில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ப்ரியாம்பிள்ங்கிறது முன்னுரைன்னு சொல்லியிருந்தேன். அந்த முன்னுரையில் என்ன இருக்குன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தானே இருக்கும். முன்னுரை அப்படி தானே எழுதுவோம். அதுதாங்க ஆப்ஜெக்டிவ்ஸ், பேசிக் பிரின்சிபல்ஸ், ஐடியாஸ் அண்ட் சம்மரிஸ் இருக்கும். இந்த ப்ரியாம்பிள் முன்னுரைங்கிறது தான் கீ ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கீ ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த ப்ரியாம்பிள் யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இந்த எப்போ எழுதினார் பார்த்தீங்கன்னா Jan 22, 1947. ஸோ நம்ம வந்து அது கான்சிக்வன்ஸ் லைக் நம்ம படிக்கவே இதுக்கு முன்னாடி என்ன டேட்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன டேட்டுங்க பார்த்தோம், December 9, 1946. எப்போ ஃபர்ஸ்ட் டிராஃப்டிங் கமிட்டி மீட்டிங், டக்குன்னு நமக்கு மண்டையில் ஞாபகம் வந்துடணும். அண்ட் இது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாம்பிள் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் எப்போ அந்த ப்ரியாம்பிளை மாற்றி எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேர்ட்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணாங்க. அது 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் ஆஃப் 1976. ஸோ 1976 சட்ட சீர்திருத்தங்கள் பண்ணாங்க. நிறைய சட்டங்கள் மாற்றி அமைச்சாங்க. ஏன்னா அப்போ அவங்க 1947 எழுதும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ரெவல்யூஷன், நிறைய மாற்றங்கள் சமுதாயத்தில் வந்தங்காட்டி அந்த சமுதாயத்து மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சட்டங்களும் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக இன்டர்நெட் வேர்ல்டு, இந்த இன்டர்நெட் வேர்ல்டுக்கு இருக்க மாதிரி சட்டங்கள் கண்டிப்பாக வேணும். இதே மாதிரி அப்போ நமக்கு மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு 1976 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இதில் நிறைய சட்டங்கள் சீர்திருத்தப்பட்டுச்சு. அதனால இதை மினி கான்ஸ்டியூஷன் சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னங்க, மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அப்போ நம்ம ப்ரியாம்பிளில் 3 வேர்டு இன்க்ளூட் பண்ணாங்க. சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டிங்கிற 3 வேர்டை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரியாம்பிள் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். நம்ம ப்ரியாம்பிளில் SSSDR அப்படின்னு ஒரு இருக்கும். SSDRங்கிறது என்னங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். சொவினியர், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். ஸோ ப்ரியாம்பிளில் SSSDRன்னு சொல்லுவாங்க, ப்ரியாம்பிளில் இருக்கும். சொவினியர், ஓவியா, ஓசியா, ஈசியா, இந்த 3 வந்து ஏன்னா வந்து எந்த ஆர்டர்லன்னு சொல்லிட்டு நிறையா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து கேரண்டிஸ், நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன கேரண்டி பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பேச்சுரிமை, லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஷிப் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிபர்ட்டி, அந்த சுதந்திரம்ங்கிறது அவங்களோட தாட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கோ, அவங்களோட மதத்து நம்பிக்கைக்கும், அவங்களோட ஃபெய்த்துக்கும், அவங்க மதங்களை வழிபடுறதுக்கும் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எல்லாத்துக்குமே வந்து சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்குமே ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, எல்லாருமே சமம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஃப்ராட்டர்னிட்டியை எல்லா இந்தியன்ஸ்க்கு அவங்க ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிற இந்த 3 வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன். இந்த வந்து 1789 நடந்தக்கூடிய ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்லோகனாக இருக்குது. அதை தான் கொண்டு வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பலில் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு டூயினோங்க எங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் 1789 அப்போ இம்பார்ட்டன்ட் ஸ்லோகனாக இருந்தக்கூடியது லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. அண்ட் 3 வேர்டு நம்ம வந்து இந்த 3 வேர்டு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இன்னொரு 3 வேர்டு பார்த்தோம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் புதுசாக ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. அது வேறு இது வேறு, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ பொறுமையாக படிங்க, ஒரு டைமுக்கு 2 டைம் படிங்க, கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். பாலிட்டி வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்னு எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு பாலிட்டி இருக்கிறதுல ஈஸியான சப்ஜெக்ட். பிகாஸ் எங்கெங்கே எது இருக்குது நம்மளோட டிஎன்பிஎஸ்சிக்கு நம்மளோட சமச்சீர் புக்லேயே இருக்குது. ஸோ மெஜாரிட்டி அதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்ம அதை பார்த்தாவே போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அப்படின்னா குடியுரிமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சிட்டிசனில் லாட்டினில் வந்து சிவிக்ஸில் ரெசிடென்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர் சிட்டின் மீனிங். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சிங்கிள் ஆர் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒருத்தருக்கு ஒரு குடியுரிமை தான், ஒரே மாதிரியான குடியுரிமை தான். ஸோ நம்ம பார்ட் பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா. பார்ட் 2 வந்து டீல்ஸ் வித் சிட்டிசன்ஷிப். அதில் ஆர்டிகல் 5 to 11 வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி பேசுது. ஸோ ஆர்டிகல் 5 to 11 நான் என்னன்னு சொல்கிறேன், பட் இது வந்து புக்கில் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா அது புக்கில் கிடையாது, ஒரு ஜென்ரல் நாலேஜ், இது மேபி கேட்டாலும் கேட்கலாம் அப்படிங்கிறக்கு வேண்டி நான் கொடுத்துருக்கேன். ஆர்டிகல் 5 சிட்டிசன்ஷிப் அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் 5 years இன் இந்தியா. அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து அதாவது நடைமுறைக்கு வரும்போது யார் யார் அப்போ 5 வருஷம் வந்து இந்தியாவில் இருந்திருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து குடியுரிமை வழங்கப்பட்டுச்சு. ஸோ ஆர்டிகல் 6 ரைட்ஸ் ஆஃப் அண்ட் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் பர்சன்ஸ் ஹூ மைக்ரேட்டட் ஃப்ரம் பாகிஸ்தான். அதாவது 19th July 1948க்கு முன்னாடி அவங்க வந்து இந்தியாவில் வந்து செட்டில் ஆயிருந்தாங்க, ஆனால் அவங்க வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குடியுரிமை வழங்குறதாகும். அதுவே அதுக்கப்புறம் வந்திருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் தே ஹாவ் டு அப்ளை ஃபார் தி சிட்டிசன்ஷிப். அவங்க அதுக்கப்புறம் 6 months இங்கே ஸ்டே பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். ஸோ ஆர்டிகல் 7 வந்து இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான சிட்டிசன்ஷிப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீல் பண்ணுறது ஆர்டிகல் 7. ஆர்டிகல் 8 இந்தியன் ஆரிஜினாக இருப்பாங்க, ஆனால் அவங்க இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்க மாட்டாங்க, அதாவது இந்தியாவில் தங்கி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு ஆர்டிகல் 8 சொல்லும். ஆர்டிகல் 9 பர்சன்ஸ் ஹூ ஆர் வாலண்டியர்லி அக்வயரிங் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அ ஃபாரின் ஸ்டேட். அதாவது இப்போ இங்கே இருக்காங்க அப்படின்னா யூஎஸில் போய் செட்டில் ஆகுறாங்க, அப்போ யூஎஸோட சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். யூஎஸில் போய் அங்கே சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அப்படி அவங்க வாலண்டியராக போய் அங்கே அக்வயர் பண்ணாங்க அப்படின்னா தே கேன் நாட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் கிடைக்காது. ஆர்டிகல் 10 சப்ஜெக்ட் டு ப்ராவின்சஸ் ஆஃப் எனி லா மேட் பை பார்லிமெண்ட். அதாவது பார்லிமெண்ட் வந்து இந்த சிட்டிசன்ஷிப்பில் எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாலுமே அது வந்து அக்செப்டபிள். அண்ட் ஆர்டிகல் 11 பார்லிமெண்ட் ஹாவ் பவர் டு மேக் எனி ப்ராவின்ஷன் அக்வாஸ்டேஷன் அண்ட் டெர்மினேஷன். அதாவது யாருக்கு குடியுரிமை வழங்குறதும் இல்லை குடியுரிமை பறிக்கிறதும் பார்லிமெண்ட்டுக்கு தே ஹாவ் தி பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆர்டிகல்ஸ் வந்து புக்கில் கிடையாதுங்க. அகைன் ஐம் டெல்லிங் இட் இஸ் நாட் இன் த புக், பட் டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு புக்கில் இருந்தால் தான் கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. யூ நீட் டு நோ, அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் CAA ரொம்ப ஃபேமஸான வேர்டு, அந்த பாஸ்ட் 2 to 3 years ரொம்ப ஃபேமஸான வேர்ட். ப்ரொவிஷன் ஃபார் அக்வஸ்டேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் 1955 ஒரு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா என்னென்னா, ஆல்ரெடி 1950 நம்ம ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணும்போது அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்திருக்கும். அதாவது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ்லாம் அப்போ இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆர்டிக்கலில் நம்ம ஏதாவது ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணும், இல்லை நம்ம ஏதாவது பண்ணணும், இல்லை புது ஆர்டிக்கல் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அமெண்ட்மெண்ட்னா என்னென்னா சட்ட சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்ட சீர்திருத்த சிட்டிசன்ஷிப் ஆக்டுக்கு 1955 கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ப்ரொவிஷன் ஃபார் அக்வாஸ்டேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்.
ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு குடியுரிமை கொடுக்கறதும் அதை பறிக்கிறதுக்கான சட்டங்கள் இந்த வந்து அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 டைம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க புக்கில் படி. ஆனால் வந்து அகைன் நம்ம CAA வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு இல்லைங்களா, இப்போ வந்து முஸ்லீம்ஸ்க்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்லி 9 டைம்ஸ் 2019 இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 1955 பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் கொண்டு வந்தாங்க. அதாவது நம்மளோட அந்த காமன்வெல்த் குரூப்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, சில கண்ட்ரீஸ்லாம் இருக்கும், அந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து they can have அங்கே காமன்வெல்த்தில் இருக்க இங்கேயும் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த 2003 அமெண்ட்மெண்ட்டில் அகைன் அதை எடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சிட்டிசன்ஷிப் நம்ம வாங்கணும், இந்தியாவில் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது எந்த ஃபாலோயிங் க்ரைட்டீரியா மேட்ச் பண்ணியிருந்தால் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை பர்த், அதாவது நீங்கள் Jan 26, 1950, அதாவது 1950 Jan 26 இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தியாவில் பிறந்திருந்தீங்கன்னா யூ ஆர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. பை டிசென்ட், நீங்கள் அவுட் சைட் தி கண்ட்ரி, இந்தியாவுக்கு வெளியே வந்து Jan 26, 1950 அதுக்கப்புறம் வந்து பிறந்திருந்தீங்க, ஆனால் உங்கள் அப்பா அம்மா வந்து இங்கத்தோட சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னா யூ கேன் அக்வயர் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. பை ரெஜிஸ்ட்ரேஷன், தேர் ஆர் சம் லீகல் ப்ரொசீஜர்ஸ். நீங்கள் இந்தியாவில் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா ஒரு சர்டன் லீகல் ப்ரொசீஜர்ஸ், சர்டன் லீகல் டாக்குமெண்ட் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா you can get in citizenship of India. By naturalization, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபாரின்லேருந்து ஃபாரின் ஸ்டேட்டாக இந்தியன் டிசென்ட்டாக இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபாரின் பீப்புளுமே சர்டன் ப்ராசஸ் நேச்சுரலைசேஷன் மூலிமா வந்து நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா வாங்கலாம். அண்ட் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, இப்போ வந்து சில நாடுகள் வந்து நம்மளோட வந்து மர்ஜ் ஆகுது, நம்ம நாடாக மாற்றுறோம் அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு அப்படியே வந்து சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா வந்து வந்துடும். ஸோ இது வந்து அக்வசேஷன் சிட்டிசன்ஷிப், நம்ம சிட்டிசன்ஷிப்பை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இதுவே நீங்கள் அந்த சிட்டிசன்ஷிப் இல்லை லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆகுது அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரினான்சேஷன், அதாவது வாலண்டியராக, நான் சொன்னேன் இல்லையா ஃபாரின் ஸ்டேட்டில் போய் செட்டில் ஆகிறக்காண்டி வாலண்டியராக நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்பை இழக்கலாம். டெர்மினேஷன், நீங்கள் ஏதாவது வந்து சமதா கண்ட்ரியில் நீங்கள் வந்து போயிட்டீங்க அப்படின்னா அவங்க டெர்மினேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இங்கே சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கீங்க இல்லை அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்தியா வாலண்டியராகவே எங்களோட வந்து டெர்மினேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் டிப்ரிவேஷன், நேச்சுரலைசேஷன் சிட்டிசன்ஸ், அதாவது சர்டன் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம பார்த்தோம் நேச்சுரலைசேஷன். இந்த நேச்சுரலைசேஷன் மூலம் வாங்குனீங்க, ஆனால் ஏதோ ஃப்ராடு பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட டெர்மினேஷன், உங்களோட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இஃப் ஃபவுண்ட் ஃபால்ஸ், அதாவது நீங்கள் தப்பு பண்ணி தான் வாங்குறீங்க அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 வருஷம் வரைக்கும் ஜெயிலையும் போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸ். நான் அது வந்து புக்கில் இருக்க மாதிரி போகலை, நான் ஒரு ஃப்ளோவில் நடத்துகிறேன். ஸோ நம்ம பார்ட் 2 என்ன பார்த்தோங்க, சிட்டிசன்ஷிப் பற்றி பார்த்தோம். மொத்தமாக 25 பார்ட்ஸ் இருக்குது. அதில் பார்ட் 17 இட் டீல்ஸ் வித் அஃபிஷியல் லாங்குவேஜஸ். அதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 343 to 351 வரைக்கும் இட் டீல்ஸ் வித் அஃபிஷியல் லாங்குவேஜஸ். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் லாங்குவேஜஸ், அதாவது சென்ட்ரல் லெவலில் ஒரு லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட இப்போ ஒரு அரசு ஒரு இது வெளியிடுது, ஒரு அரசாணை வெளியிடுது அப்படின்னா யூனியன் லெவலில் அது ஒரு லாங்குவேஜில் இருக்கும். நெக்ஸ்ட் ரீஜனல் லாங்குவேஜ், இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அரசாணை வெளியிடுறாங்க அப்படின்னா தமிழில் இருக்கும். ஸோ இது வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ். ஜுடிஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னா கோர்ட்டில் சில லாங்குவேஜஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க, சில லாங்குவேஜஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அது ஜுடிஷியல் லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட் வந்து சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டுதல் மொழி, டெக்ஸ்ட் ஆஃப் லா அண்ட் ஸ்பெஷல் டிரெக்டிவ். இந்த மாதிரி 4 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அது போக 5வது கிளாசிஃபிகேஷனாக கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2004 தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா செம்மொழின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். ஸோ லாங்குவேஜுக்கான கமிட்டி வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிஜி கேர் அவர் தான் வந்து இருந்திருக்காரு அந்த கமிட்டியில். 1956 ரிப்போர்ட் ஃபார்மை சப்மிட் பண்ணுறாங்க. 1963 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் படி இன்னும் 15 இயர்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1967 அந்த 1963 கொண்டு வந்த இந்த ஆக்டுக்கு அமெண்ட்மெண்ட், சட்ட சீர்திருத்தம் பண்ணுறாங்க. அந்த சட்ட சீர்திருத்தம் பண்ணி இங்கிலீஷ் வந்து காலவரையின்றி தொடரலாம், அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜாக தொடரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி, இங்கிலீஷ். ஸோ நம்ம ஹிந்திங்கிறது வந்து தேவங்கிரி ஸ்கிரிப்டில் இருக்குது. ஸோ 14 ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்குது. அந்த லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 17 வருதுன்னு சொன்னேன். இட் கம்ஸ் ஆல்சோ இன் 8th ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா 8th ஷெட்யூலில் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரா ஸ்டேட் நம்ம ஸ்டேட்குள்ளே யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் போன இதில் 14 ரீஜனல் லாங்குவேஜஸ் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணி 22 ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்குது. அது என்னென்ன ரீஜனல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளோவில் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹிந்தி, தமிழ், மலையாளம், நம்ம நெய்பரிங் எல்லாமே இருப்பாங்க, தெலுங்கு, கன்னடா இதெல்லாமே இருப்பாங்க. ஸோ இது ஒரு ஃப்ளோவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது புக்கில் இருக்கானா இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி வந்து 21 அமெண்ட்மெண்ட் பண்ணி
1967 ஆட் பண்ணாங்க. கோங்கி, மணிப்பூரி, நேபாளி எல்லாம் பார்த்தீங்கன்னா 1992 வந்து ரீஜனல் லாங்குவேஜஸாக ஆட் பண்ணாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டூ யூ நோ, இது வந்து ரொம்ப முக்கியம். இது கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் எந்தெந்த இயரில் எந்தெந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழை தான் 2004. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரிக்காக ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா தமிழ் வந்து 4 பக்கம் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2004 வந்து தமிழ் தான் ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2005 நம்ம தமிழை டிக்ளேர் பண்ணால் அடுத்தது என்ன ஆகும் நமக்கே தெரியும் இல்லையா, சான்ஸ்கிரிட்டில் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ 2005 சான்ஸ்கிரிட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னங்கிறாங்க, தமிழ் டிக்ளேர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து ஸ்டேட் என்னங்க ஆந்திராக்காரங்க, அவங்க என்னங்கிறாங்க எங்களுதும் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ தமிழ் சான்ஸ்கிரிட் நம்ம பண்ணோன்னே சான்ஸ்கிரிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சான்ஸ்கிரிட் நீங்கள் அங்கே இருக்கீங்க நீங்களே பண்ணுறீங்க, அப்போ நாங்கள் தமிழ் பக்கத்தில் இருக்க தெலுங்கு நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு 2008 தெலுங்கு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு பக்கத்தில் கன்னடாக்கு அப்புறம் மலையாளம். ஸோ இது ஒரு பக்கம் தாங்க, தெலுங்கு பண்ணுறாங்க, அப்புறம் கன்னடம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மலையாளம் பண்ணுறாங்க. கடைசியில் அதுக்கு மேலே ஆந்திராவுக்கு மேலே என்னங்க இருக்குது, ஒரிஷாவில் பண்ணுறாங்க 2014. ஸோ இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் எந்த இயரை டிக்ளேர் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் பார்த்தோம். மேக்கிங்கில் யார் யார் இருந்தாங்க, யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, எப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு அப்படின்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் பிரியாம்பிள் முன்னுரையில் என்னென்ன 3 வேர்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க, மினி கான்ஸ்டிடியூஷனாக என்ன. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ யூ நோ பார்த்தோம். அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் பார்ட் 2 அண்ட் ஆர்டிகல் 5 to 11. அதுக்கப்புறம் அஃபீஷியல் லாங்குவேஜஸ் பார்த்தோம். அஃபீஷியல் லாங்குவேஜஸ் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது, ரீஜனல் லாங்குவேஜஸ் என்ன, யூனியன் லாங்குவேஜஸ் என்ன, கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்னன்னு பார்த்தோம். பார்ட் 17 8th ஷெட்யூல் ஆர்டிகல் 343 to 351. இப்போ நம்ம எமர்ஜென்சி ப்ராவின்சஸ் பார்ப்போம். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதாவது நம்ம நாட்டில் ஏதாவது அசாதாரண சூழ்நிலை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணாங்க, அதாவது அவசர நிலையை வந்து பிரகடனம் பண்ணுவாங்க. அது எந்தெந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் எல்லாமே எக்ஸ்ட்ராடனரி பவர் இருக்கிறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான். ஸோ 3 types ஆஃப் எமர்ஜென்சியை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நேஷனல் எமர்ஜென்சிக்கான ரூல்ஸ் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 352, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் 352. ஸோ இது யார் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா பிரசிடெண்ட்டாக டிக்ளேர் பண்ணணும். இந்தியாவுக்கு ஏதோ பிரச்சனை வருது, இட் இஸ் டியூ டு ஏதோ செக்யூரிட்டி த்ரெட்னிங் வருது, ஒரு வார்னாலையோ இல்லை எக்ஸ்டர்னல் அக்ரஷன்னாலையோ வருது அப்படின்னா அப்போ டிக்ளேர் பண்ணலாம். இல்லை உள்நாட்டிலே ஏதாவது ஒரு கிளர்ச்சி வெடிக்குது அப்படின்னாலும் அப்போ டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, வெளியே இருந்துச்சுன்னா உள்ள இருந்துச்சுன்னா இன்டர்னல் எமர்ஜென்சி. இது வரைக்கும் 1962, 1971 அண்ட் 1975 3 டைம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 352 இருக்குங்க, யோசிங்க நேஷ்னல் எமர்ஜென்சிக்கு. ஆர்டிகல் 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சிக்கு கவர்னர் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணும், பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆட்சிக்கு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1951 பஞ்சாப்ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட்டாக பஞ்சாப் அண்ட் கேரளாவில் வரைக்கும் நிறைய டைம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வருஷம் வரைக்கும் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஒரு வருஷம் கழிச்சும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா 2 கண்டிஷனில் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் 3 years வரைக்கும் நம்ம ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 352 எதுங்க, நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் ஆயிருச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் ஸ்டேட் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இல்லை எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க இல்லைங்க எங்களால் வந்து இப்போ இருக்க சூழ்நிலை எலெக்ஷன் வைக்க முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்டேட் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எதுவும் இல்லை கண்ட்ரியில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம் அண்டர் தி ரூல்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 360. ஸோ அப்படி ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து யூனியன் சென்ட்ரல் ஜட்ஜுக்கு இவங்களெல்லாம் வந்து சேலரி அலவன்ஸை கம்மி பண்ண முடியும். பிரசிடென்ட்னால இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேலரியை கம்மி பண்ண முடியும். இது வரைக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன் நான் ஒரே வீடியோவாக கொடுக்கறதில்ல அப்படின்னா மேக்ஸிமம் 20 to 25 minutes ஒரு வீடியோ நீங்கள் உட்காந்து பார்க்க முடியும். அதுவும் ஃபுல் ஃப்ளெஷ்டாக பார்ப்பீங்கன்னா கிடையாது. ஸோ யூ நீட் டு டேக் அ பிரேக் இல்லைங்களா, அந்த பிரேக்குக்கு நான் வீடியோஸை ஸ்பிளிட் பண்ணி போடுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட கண்டினியூஷனை பார்ப்போம்.